அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பெரிய தொலைக்காட்சினாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது சன் டிவி. அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து நம்ம செத்து போன தாத்தா வரைக்குமே ஓரளவுக்கு சன் டிவியை பார்த்து முடிச்சிருப்பாங்க. சன் டிவியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பார்க்காம அந்த நாள் நீங்கள் கடக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் மிக முதன்மையான ஒரு சேனல்னால் சன் டிவியை சொல்லலாம். நீங்கள் கேடிவி கூட பார்க்காம இருந்துருவீங்க, சன் மியூசிக் கூட நீங்கள் பார்க்காம இருந்துருவீங்க, சன் நியூஸ் கூட நீங்கள் பார்க்காம இருந்துருவீங்க. ஆனால் சன் டிவியை யாருமே பார்க்காம இருக்க மாட்டோம். ஒரு முறையாச்சு சேனலை மாற்றும் போதாவது வந்துட்டு போயிடும். அப்படி நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிக முதன்மையாக தொலைக்காட்சி வாயிலாக நமக்கு நம்மளே தெரியாமல் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சேனல்னால் அது சன் தொலைக்காட்சி தான், சன் டிவி தான். இப்போ அந்த டிவியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீதையின் காதலன் ராமனுடைய வரலாறை ராமாயணத்தை ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க விரைவில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா உடன்பிறப்புகள் முழுக்கவே கொக்கரிக்கிறாங்க. தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் நாக்கை கடிக்கிறாங்க, கை விரலை கடிக்கிறாங்க, அவங்களே குத்திக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரிய அரசியலை எதிர்த்து திராவிட அரசியல் தான் இதற்கு எதிராக இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒத்த விளம்பரத்தை போட்டு ஒட்டுமொத்த குட்டையும் குழப்பி விட்டாங்களே அப்படின்னு இவங்க கூட திராவிட ஹைனா கூட்டங்கள் கதறிக்கிட்டு இருக்கு. சாதாரண கதறி கிடையாது. இந்த ஹைனா கூட்டங்களுக்கு நம்ம ஒன்று ஒரு துணி வந்துச்சுன்னா, ஆண்மை இருந்துச்சுன்னா, எப்படி சொடக்கு போட்டு சொல்லுவோம், ஆண்மை இருந்துச்சுன்னா இந்த ஹைனா கூட்டங்களுக்கு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒன்று தான், இந்த ராமாயணம் ஒரு தொடர் வருது விரைவில்னு போட்டிருக்காங்கல்ல, உண்மையிலேயே உங்கள் திராவிட கொள்கையில் திமுக கட்சியின் நிலைப்பாடோடு இருக்குது அப்படின்னு நீ நம்பி ஏமாந்துட்டு இருக்க ஹைனா கூட்டம் உனக்கு தெரியும். ஆனால் நீ 200 கொத்தடிமையை வேலை பார்க்கறதுனால, நீ இன்னும் அந்த கொத்தடிமையை விட்டு வெளியே வர மனசு இல்லாதனால நீ முட்டு கொடுத்துட்ருக்க. அப்படி உண்மையிலே திராவிட கொள்கையில் திமுக கட்சி சன் டிவி இருக்குன்னா ராமாயணத்தை தடுத்து நிறுத்திருங்க பார்ப்போம். ஒரே ஒரு படத்தை வெளியிட்டா சந்தானம் ஒரு டைலாக்கு தான் வந்துச்சு, நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒட்டு மொத்தமாக ஹைனா கூட்டங்களாக பேசி முடித்து ரெட்ஜெட் மூவிலேருந்து அந்த படத்தை திரையிடாமலே வேற ஒரு படத்துக்கு காப்பீட்டு கொடுத்து வேற தயாரிப்பாளர் தான் அந்த படம் வெளியே வந்து சந்தானத்தோட திரைப்படம். இப்போ இதே மாதிரி இந்த ராமாயணத்தை தடுத்து நிறுத்த ஆண்மை இருக்க அந்த ஹைனா கூட்டங்களுக்கு ஏன் ராமாயணத்தை தடுத்து நிறுத்தணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். அது என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராமாயணம் என்கின்ற தொடர் இங்கே ராமர் முக்கியமாக இருக்கிறார். இதில் நம்மளுடைய ஆட்களுக்கே சில பேர் குழப்பம் இருக்குது. நீ என்ன இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற, நம்ம இந்துக்களே கிடையாது, வேறு விஷயம். நீ இங்கே நம்ம சாமி கும்பிட்றோம்ல அந்த கடவுளுக்கு எதிராக இருக்கிறன்னு சொல்லி இந்த சங்கி கூட்டங்கள் நம்மளை அப்படியே அப்புறப்படுத்த பார்க்குறான். நம்ம எந்த சாமிக்கும் நம்ம எதிரானவும் கிடையாது. தான் முருகன் கோயிலுக்கு போகிறோம், இந்த நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுக்கு போகிறோம், வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், பத்திரக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், இந்த குளசு முத்தரம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அவங்க புகைப்படம் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது, வீட்டில் சாமி கும்பிட்றாங்க. இது யாருமே நம்ம எதிர்க்கவே இல்லை. ஆனால் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு இதே மாதிரி ஒரு தொடர் ஒன்று போடுறாங்க, தமிழ் கடவுள் முருகன். இது யாருமே எதிர்க்கவே இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு சாமி எதிர்க்க நீங்கள் போகிறீங்க, யாருமே கேட்கல. ஆனால் இங்கே ராமருங்கிறவர் மிக முக்கியமாக அவர் கடவுளை தாண்டி என்னவாக இருக்கிறாருன்னா அரசியலை பயன்படுத்துகிறாங்க. ராமரை கடவுளாக பார்க்கல, அரசியல் பயன்படுத்துவதற்கு இங்கே சங்கி கூட்டங்கள் தயாராக இருக்குது. ஒரு கட்சியில் பொறுப்பாளர் மாதிரி ராமரை பயன்படுத்தி அதை வச்சு வாக்கு கேட்க இந்த பிஜேபி தயாராக இருக்குது. அப்போ இந்த ராமாயணம் தொடர போகிறதுனால யாருக்கு அதிகமாக இருக்கும்னா பிஜேபிக்கு மிக முதன்மையாக இந்த முதுகெலும்பு மாணிக்க இந்த தொடர் கட்டாயமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சங்கி ஸ்பாட்டோட கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த சன் டிவி தொலைக்காட்சியில் போடும்போது ஒட்டுமொத்த பெண்களும் பார்ப்பாங்க. அப்போ இந்த பக்கத்து என்றைக்குமே ராமச்சந்திரன் கட்சி ராமரை பேசாது, இந்த திராவிட கட்சி பேசக்கூடியவங்க ராமரை பேச மாட்டேங்க. மறைமுகமாக ஆரத்தி அடிப்பீங்க, நாமம் போடுவீங்க, அங்கே போய் பூஜை பண்ணுவீங்க, உங்கள் மனைவி முழுக்க கோயிலுக்கு அனுப்புவீங்க, அங்கே பிரதேசம் பண்ணுவீங்க, மொட்டை போடுவீங்க, எல்லா கர்மமும் பண்ணுவீங்க. அது வேறு விஷயம் கேட்டால் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு விட்டுருவீங்க. தனிப்பட்ட விருப்பம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் பொது இடத்துல ராமரை பேச மாட்டீங்க. அப்போ இங்கே பெண்கள் பார்ப்பாங்க, என்னங்க ராமர் தொடர போட்டுங்க, இங்கே ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு பிஜேபின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக குடும்பமாக இந்த பிஜேபிக்கு ஆள் சேர்த்தோட வேலையை சன் டிவி கணக்கட்சி தான் வேலை பார்த்துருக்கு. இது ஒரு மைன்யூட்டான ஒரு விளையாட்டு, சாதாரண இது கிடையாதுங்க. இப்படி தான் ராஜீவ்காந்தி இன்னொருத்தர் இருந்தார். பிரதமர் இருந்ததிலேயே
ஒரு அடிப்படை புது இல்லாத ஒரு பிரதமராக இருந்த ஒருத்தர்னா ராஜீவ்காந்தி மட்டும். அவருக்கு பிரதமரை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவர் பிரதமராக இருந்ததற்கு நமக்கு அது பெரிய கஷ்டகாலம்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு வார்டு மெம்பருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாத ஒருத்தர் தான் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது 1980 காலகட்டத்தில் இதே மாதிரி ராமாயணத்தை தொடர என்ன பண்ணுறாருன்னா அரசு தொலைக்காட்சிகளை ஒளிப்பதிவாக பண்ணுறாரு. அப்போது டிவி தொடர ஒளி வடிவத்துக்கு மாறுது, ஒளியிலேருந்து ஒளி வடிவத்துக்கு மாறுது, டிவி தொடராக வருது. அப்போ வடக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே படிப்பறி கம்மியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமாயணம் வரும்போது டிவியில் வரும்போது ஆரத்தி எடுக்க பெண்கள் தயாராக இருந்தாங்க. அப்போ ராமரை வச்சு இவங்க ரொம்ப அரசியல் படுத்தினாங்க. அங்கே பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா ராமரை கடவுளையும் தாண்டி ஒரு புனிதர், அவர் ஒரு மிக முதன்மையான ஒருத்தராக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துச்சு. அந்த விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த இந்து கட்சி அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள், ஆர்எஸ் அமைப்புகள் முதன்மையாக படுத்தினாங்க. அப்போ ராஜீவ்காந்தி பல தப்பு பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெரிய தப்பு இந்த ராமாயண தொடரை போட்டது. அப்போ இது என்ன ஆச்சுன்னா இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய தாக்கத்தை குறிப்பாக வட மாநிலத்தை ஏற்படுத்திச்சு. அந்த தொடரில் நடிச்சிருப்பாங்க தெரியுமா, ராமன் கேரக்டர் அனுமதி நடிச்சிருப்பாங்களா, அவங்கெல்லாம் தேர்தல் நின்று பொது தேர்தல் நின்று வெற்றி பெற்றாங்க. அப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா கதனைகளை அவங்க ஒரு ராம வேஷம் போட்டிருக்கிறாரு, அப்போ அவர் எங்களோட ராமர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போட்டு அவரை தேர்தலில் வெற்றி பெற வச்சாங்க வட மாநிலத்தில். அந்த அளவிற்கு அந்த ராமாயண தொடர் மிக முதன்மையாக மக்கள் மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிச்சு. அப்போ ராமருடைய பூமி எந்த ஊர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, ராமருடைய பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ராமர் பிறந்தக்கான தடங்கள் இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ப வைப்பதற்கு இந்த காங்கிரஸ் கட்சி அனுதினமாக உழைச்சிச்சு. அவருக்கான அரசியல் பண்ணணும், இந்துத்துவ அரசியல் பண்ணணும்னு அவர் நினச்சாரு. அதை இந்துத்துவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அப்படி அறுவடை பண்ணி அந்த வாக்கை முழுக்க தன்மையப்படுத்திருச்சு இந்த ஆர்எஸ்எஸ் கட்சி, ஆர்எஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அப்போது இந்த ராமரை வச்சு இப்போ திரும்பியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன கொண்டு வர பார்க்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் சன் குழுமம், அந்த சன் டிவி எடுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது முழுக்க பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். எத்தனையோ இடத்துல உட்காந்துக்கிட்டு சுவரில் எடுத்த பந்துன்னு பேசக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்கள் நேராக போய் அண்ணா அறிவாலயத்தில் போய்ட்டு அப்படி இல்லைன்னா சன் டிவி தொலைக்காட்சியில் முன்னாடி போய்கிட்டு தயநிதி மார்ட்ட போய் என்னையா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் ராமரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ராமரே செருப்பால் அடுத்த பெரியார்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சன் டிவி உட்காந்து நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டு சீதையின் காதலன் ராமன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சுபவீர பாண்டியன் துணிவோட சன் குழுமத்தை போய் கேட்பாரா, அங்கே போய் கேள்வி கேட்பாரா, நீங்கள் எப்படி சன் டிவியில் இந்த தொடர் நீங்கள் வெளியிடுவீங்க, பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு ராமர் கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி சுபவீர பாண்டியன் பேசுவாரா? எந்த பகுத்தறிவாதிகளும் எந்த விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்களும், விடுதலை கழகம், திராவிட கழகம், திராவிட விடுதலை நட்பு கழகம் அப்படின்னு பேசக்கூடியவங்க யாருமே இந்த தொடர் வரதை பற்றி கொஞ்சம் கூட வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, பேசுனா அவங்களுக்கு பேட்டா கட்டாயிரும். சில பேர் கும்பிட்றாங்க, ஐயோ நீங்கள் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா சம்பூகனை தலையை வெட்டினார்ல அந்த காட்சி வருமா, இல்லை வேட்டையாட போது உன்னை கொட்டி மான் வேட்டையாட போனார் அந்த காட்சி வருமா, இதெல்லாம் கேட்குறீங்க. எதுக்கு இந்த தொடர்மொழி வெளியிடுறீங்கன்னு சொல்லி கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கைனா கூட்டங்களுக்கு என்ன இல்லை, இந்த முதுகெலும்பில் கேட்க முடியும், நினச்சாலும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது, அதாங்க ரூல்ஸே. அப்போது இது நேரடியாக பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நல்ல ஆள் சேர்க்கும் விதமாக சன் டிவி ராமாயண தொடர் வெளியிட போகுது. இதில் வழக்கம் போல் ராவணனை 10 தலை மாதிரி காமிச்சு ராவன் நம்மளுடைய பாட்டை ராவன் வில்லம் மணிக்க சித்தரிக்க போகிறாங்க, இறக்கி சித்தரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ திரும்பியும் சன் டிவி அதற்கான வேலைகளை பார்க்கு. இது மூலமாக நமக்கு தெரிய வர வேண்டிய என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக திமுக கட்சி இருக்கக்கூடிய தமிழருக்கு தெரிய வேண்டிய என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்றைக்குமே திமுக தமிழர்கள் பக்கம் நிற்கவே நிற்காது, அது ராவணன் பக்கம் நிற்காது, ராமர் பக்கம் தான் நிற்கும். என்றைக்குமே திமுகவும் சரி தான், சன் டிவியும் சரி தான், ஸ்டாலினாக இருக்கட்டும், தயநிதி மாறனாக இருக்கட்டும், இல்லை துர்கா ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இன்மநிதியாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவர்கள் ராமனை வணங்குவார்கள், ராவணனை அரக்கனாக தான் பாவிப்பார்கள். நம்மளுடைய பாட்டன், உங்களுடைய பாட்டன், திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாட்டன், உங்கள் ரத்தம் யார் ரத்தம், எல்லாருடைய ரத்தமும் ராவனுடைய வாரிசு. நம்ம
நம்மளுடைய ராவணனை வில்லனாக காட்டுவாங்க, ராமரை கடவுளாக காட்டுறாங்க. அப்போ இந்த இந்துத்துவ அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக போய் நீங்கள் கொள்கை பிடிப்போர் திமுகவுக்கு போனீங்க, ஆனால் திமுகட்ட கொள்கை இருக்கா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த திமுக விட்டு வெளியேறினா மட்டும்தான் தமிழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு நாங்கள் ராமனின் வாரிசு கிடையாது, ராவணின் வாரிசுகள் என்று இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கும் காட்டணும், பாஜக கட்சிக்கும் காட்டணும். தனித்த குரலில் தமிழர்கள் என்றைக்குமே இருப்பாங்க, இருந்திருக்காங்க. அந்த மரபணு இன்னும் நம்மக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. திமுகவை நம்பி நம்மளுடைய சொந்தக்காரங்க பொழைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிழைப்பு நமக்கு வேண்டாம். உங்கள் தாத்தாவை, உங்களுடைய சொந்தக்காரங்களை, இல்லை உங்கள் ரத்த உறவை கெட்டவனாக காட்டுறாங்க. அவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து திமுக விட்டு தமிழர்கள் பெரும்பான்மையாக வெளியே வரணும். ஒட்டுமொத்தம் வரணும், தமிழர்கள் வரணும், தமிழர்கள் வரணும், திராவிடர்கள் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் திமுக கட்சி யாருக்கு அந்யுன்யமானது, எந்த ஆறுகளுக்கு எப்போ கை கொடுக்கணும், எப்போ அவங்களோட தோல் பிடிச்சி மேலே கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். கரெக்டாக தேர்தல் முடியுது, ராமாயணத்தோட வெளியே போட்டாங்க, சீதையின் காதல் அப்படின்னு போட்டாச்சு. அப்போ இந்த நிலைமை கட்டாயமாக தமிழர்கள் உணர்ந்து இந்த கட்டத்தில் வெளியே வரலன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம இனத்தை கூட இருந்தே அறுத்து விட்டுருவாங்க. மனசில் வச்சுக்கோங்க. தமிழர்கள் திமுக கட்சி விட்டு வெளியில் வாங்க. நம்மளுடைய பாட்டன்களை வில்லனாக சித்தரித்து இந்த உலகத்தை காட்ட விரும்புது திமுக கட்சி. இதுக்கு முன்னக்கூட்டி இருந்த உறவுகள் வேறு, இப்போ நம்மளோட வரலாறு இருக்குது. நம்மக்கிட்ட நமக்கென்று ஒரு தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரு, நமக்கென்று வரலாறு இருந்துக்கிட்டு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. படிக்கிறோம். இப்போ நம்ம இணையதளங்கள் குறிப்பாக இருக்குது. இதை பார்த்து திமுக கட்சி செய்யக்கூடிய, தமிழருக்கு செய்யக்கூடிய, தமிழ் விரோதிக்கு செய்யக்கூடிய துரோகத்தை மனசில் வச்சு வெளியில் வந்துருங்க. ராமாயணத்தோட திரும்பியும் சொல்கிறேன், துணி உள்ள இந்த ஹைனா கூட்டங்கள் தடுத்து நிறுத்துமா, இல்லை அது ஒரு பிஸ்னஸ், அது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரீதியாக அவங்க பார்ப்பாங்க, கொள்கை வேறு பிஸ்னஸ் வேறு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் உருட்டிக்கிட்டு ராமாயணத்தோட வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி பிள்ளைகளை உட்காந்து 200 ரூபா கூலி வாங்கிக்கிட்டு பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீ அதான் பார்க்க போகிற. அவங்க தான் நடக்கும்போது வாழ்க்கையில் பாரு. ராமாயணத்தோட பார்த்துட்டு கைத்தட்டி விசிலடி. நன்றி.